வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வயநாடு இடைத்தேர்தல் பிரகாசமான வெற்றி வாய்ப்புடன் பிரியங்கா காந்தி. மராட்டிய மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்ற பாஜக. சென்னை கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். தமிழக துணை முதலமைச்சர் இன்று திருச்சி பயணம். துறையூர் பேருந்து நிலையத்தில் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார் உதயநிதி. ராஜஸ்தானில் தமிழக கபடி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் டெஸ்ட் 150 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆன நிலையில் 104 ரன்களில் ஆஸ்திரேலியா அணியும் ஆல் அவுட். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சி. பல நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை அறிவித்தது சீனா. இனி விரிவான செய்திகளை காணலாம். வயநாடு இடைத்தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி நியமிக்கப்பட்டார். இதன்படி காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி, பாஜக வேட்பாளராக நவ்யா ஹரிதாஸ், இடதுசாரி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக சத்யன் மெக்கோரி களமிறங்கினர். இந்த சூழலில் வயநாடு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வயநாடு இடைத்தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். இதனால் வயநாடு தொகுதியில் இமாலய வெற்றியை பிரியங்கா காந்தி உறுதி செய்துள்ளார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே இந்த மகத்தான வெற்றியை பிரியங்கா காந்தி சாத்தியமாக்கியுள்ளார். மராட்டிய மாநிலத்தில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளதை சென்னை கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். மராட்டிய மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 சட்டசபை தொகுதிகளிலும் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் மீதமுள்ள 38 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்டமாக கடந்த 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் இரு மாநிலங்களிலும் நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை கமலாலயத்தில் மராட்டிய மாநிலத்தில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றதை வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது என்றும் மகாராஷ்டிராவில் பெரும்பாலான மக்கள் பாஜகவிற்கு ஆதரவு அளித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜார்க்கண்டில் கடந்த தேர்தலை விட தற்போதைய தேர்தலில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி செல்லவுள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடையும் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகம், துறையூர் திருச்சி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் எம்பி கேனின் அருண் நேருவின் அலுவலக கட்டிடம், துறையூர் பஸ் நிலையம் பகுதியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை ஆகியவற்றை திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை நாகப்பட்டினம், நாளை மறுநாள் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். ராஜஸ்தானில் தமிழக கபடி வீரர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற இந்திய அளவிலான கபடி போட்டிகளில் புள்ளிகள் முறையாக வழங்கப்படவில்லை என நடுவர்களிடம் முறையிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீரர்கள் மீது வடநாட்டு வீரர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. தமிழ்நாட்டு பிள்ளைகள் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதோடு தமிழ்நாட்டிற்கு திரும்பி செல்லுங்கள் என கூறி அவமதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்று பதிவிட்டார். மேலும் விளையாட்டில் கூட உரிமையை கேட்க முடியாதபடி தமிழ்நாட்டு பிள்ளைகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் எனில் எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எப்படி வரும் நாட்டுப்பற்று? இந்திய ஒற்றுமை, தேசபக்தி, பன்முகத்தன்மை, இறைபான்மை எல்லாவற்றையும் பாடம் எடுப்பவர்கள் இப்போது வாய் திறக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு கபடி வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து தமிழ்நாடு அரசு தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்வதுடன் உரிய விசாரணை நடத்தி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி தண்டனை பெறத்தர விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
சென்னையில் நடைபெற்ற தமிழ் தேசிய பாவலர் தணிக்கை செல்வன் வீரவணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் தமிழ் தேசிய பாவலர் தணிக்கை செல்வன் வீரவணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு, பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தணிக்கை செல்வன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் வீரவணக்க கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய திருமாவளவன், தணிக்கை செல்வன் தமிழக அரசியல் களத்தின் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெரிய ஆளுமை என்றும், அவர்கள் முழக்கங்கள் ஒலிக்காத மேடைகள் இல்லை, இடதுசாரி மேடைகள், தமிழ் தேசிய களம், ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை அரசியல் தளம் ஆகியவற்றின் அவருடைய முழக்கங்கள் ஒலித்து இருக்கிறது என்றும் பேசினார். அப்படி பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் திராவிடர் தான். அவர் ஆரியர் அல்ல, அவர் பார்ப்பனர் அல்ல, அவர் நாக வம்சத்தை சார்ந்தவர். நாகர்கள் தான் திராவிடர்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்துவது ஒரு மாயையை எதிரியாக முன்னிறுத்தி, இதுதான் அந்த எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அது கவலை அளிக்கிறது. இது இந்த அரசியலை பேசுகிறவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்று நான் பேசவில்லை. அப்படி பேசுகிற அரசியல் சனாதன எதிர்ப்பை மடைமாற்றம் செய்கிறது என்கிற கவலையோடு பேசுகிறேன். பார்ப்பனிய எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிறது என்கிற கவலையோடு பேசுகிறேன். எதை எதிர்க்க வேண்டுமோ, இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக நமக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறானே அந்த சதி திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும். இந்த புரிதல் தோழர் தணிகை செல்வன் அவரிடத்திலே உண்டு. தோழர் தணிகை செல்வன் அவர்கள் தலித்தியத்தை பற்றி புதுச்சேரியில் ஆங்கிலத்துறை சார்பில் நடைபெற்ற 2 நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய மயமாக்கல், ஆங்கில ஆய்வுகள், வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, பிலாஸ்பூர் காசுதாஸ், பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோர்குமார் சக்கரவால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். கரூரில் 3 கோடியே 60 லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை துணை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். இந்த விழாவில் பெரிய களத்துப்பாளையம் கிளை நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி, மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் கழிப்படை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ரூபாய் 3 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்ற பணிகளுக்கான பூமி பூஜைகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடைகள் அணிவித்தும் மலர் மாலைகள் அணிவித்தும் மரியாதை செய்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மற்ற மாநிலங்களை விட குற்ற செயல்கள் தமிழகத்தில் குறைவாக தான் இருக்கிறது என்று முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை வழிகாட்டுதல் ஆலோசனைப்படி சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தங்கபாலு கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்தும், கட்சியின் பங்கேற்பு, கட்சியின் பூத் கமிட்டி உள்ளிட்ட கட்சி பணிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு, ஒரு சிறிய குற்றத்திற்காக சட்ட ஒழுங்கை சரியில்லை என்று சொல்லிவிட முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் போதை ஒழிப்புக்காக தமிழக காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். பள்ளியில் கல்வி போதிக்கும் ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருப்பது மிக வருத்தத்துக்குரிய செய்தி. அதை போலவே ஓசூரில் வழக்கறிஞர் கொலை நடந்திருப்பதையும் நாங்கள் பத்திரிகையிலே பார்த்தோம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கிற ஒரு சில குறைகளை வைத்து ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை
நீங்கள் பகுதி பார்த்தால் தமிழ்நாடு எப்பொழுதும் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்படுகிறது. ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதை நாம் கண்டிக்கிறோம், அதை நாம் வரவேற்கவில்லை. இன்னும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக பணியாற்றி இதுபோன்ற செயல்பாடுகள் நடத்துவதை தடுக்க வேண்டும். அந்த ஆசிரியை படுகொலையை பற்றி விரிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசு காவல்துறை வெளியிடும் நம்புகிறோம். அதே போல வழக்கறிஞர் கொலையும் தவிர்க்க வேண்டும். சில தனிப்பட்ட காரணங்களால் நடைபெறுகிற கொள்ளைகள் காரணமாக கருதி ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொலைகார பாவிகள் என தஞ்சையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியும் திண்டுக்கல் சீனிவாசனும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், கூட்டணி கட்சிகள் 100 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார்கள் என்று நான் பேசியது உண்மைதான் என்றும், செய்தியாளர்களை பார்த்து எங்களை மாட்டிவிடாதீர்கள் என்று சிரித்துக் கொண்டே கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், போன தேர்தலில் நமக்கு எதிராக இருந்தவர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் என்றும், ஒரு தபால் ஓட்டு கூட தனக்கு விழவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் கொலைகார பாவிகள் என்றும் விமர்சனம் செய்தார். அடுத்து போன தடவை நமக்கு எதிராக இருந்த அரசு அதிகாரிகளும் ஆசிரியர் பிரமுகர் தெரியுமா தெரியாதா, நமக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. எனக்கு நான் திண்டுக்கல்ல எம்எல்ஏ 22,000 ஓட்டில் நான் வெற்றினேன். சரின்னு உட்காந்து கையெழுத்து போட உட்காந்து கலெக்டர்கள் இருக்காங்க. துணை தாசில்தாருடைய ஐயா தபால் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இருக்க கையெழுத்து போடாது. சரி வரட்டும், ஒரு 1000-2000 ஓட்டு கிடைக்கும் உட்காந்துருக்கேன். 5000 ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சி பண்ணி கட்டுறாங்க. ஏன்னா திமுக எல்லாம் ஓட்டு தபால் ஓட்டு போயிட்டு உங்களுக்கு 5000 குறைச்சி 17,500 வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன். அதையாவது கொடுக்கடாப்பா, நான் ஜெயிச்சுட்டல போதுப்படாப்பா அப்படின்னு தாய்மார்கள் பெருசப்படுத்த குழந்தைய பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி மகிழ்ச்சி ஒரே ஓட்ட ஓடியாத மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, என் ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு, அத்தனை ஓட்டு. நன்றாக படித்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என மாணவர்களிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கோரிக்கை வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை, நல்லம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தலைசிறந்த கல்வியாளர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட தேர்வினை வெல்வோம் வழிகாட்டுதல் கையேட்டினை தனது சொந்த செலவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இவ்வகையான கையேடு பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பொதுத் தேர்வினை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், நமது மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளிடம்தான் கோரிக்கை வைப்பார்கள், ஆனால் நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன், நன்றாக படித்து குடும்பத்திற்கும் உங்கள் பகுதிக்கும் நல்ல பெயர் எடுத்து தர வேண்டும் என்று பேசினார். இன்றைக்கு இந்த பணியை செய்கிறேன். எனவே அரசியல்வாதிகள் தான் வந்து வருமா கோரிக்கை வைப்பாங்க, நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், நல்லா படிங்க, குடும்பத்திற்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், உங்க பகுதிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா கல்வி தான் முக்கியம். அந்த கல்வி நல்ல முறையில் அமைவதற்கு என்னால் அந்த சிறு முயற்சி, அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக மாநில பொதுச் செயலாளர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகநாதம், கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். புகார் அளித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் பேசுகையில், கடந்த 15ஆம் தேதி சென்னை தாம்பரம் அருகே நடைபெற்ற பொது விழாவின் போது மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் என்பவர் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜாவுக்கு பயங்கரமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஊர் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள்
அதனால் ஏற்பட்டிருந்தது. அவர் சொன்ன வார்த்தை 15 நிமிடம் காவல்துறையை விலக்கிக் கொள்ளுங்கள், எங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் முடித்து கட்டி விடுவோம் என்று சொல்லாமல் இந்துக்களை குறிவைத்து அவர் சொல்லியிருந்தார். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பும் பிரச்சனையையும் சந்தித்தது. இப்பொழுது அதே போல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் என்பவர் 15/11/2024 தாம்பரம் அருகே ஒரு பொது விழாவில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் எங்களுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார். திருப்பத்தூர் அருகே நில சம்பந்தமான பிரச்சனையில் இரு தரப்பினருக்கும் இடையே பெண்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசை ஈச்சநேரி பகுதியை சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கோவிந்தசுவாமி என்பவருக்கும் இடையே 2.5 ஏக்கர் அளவில் நில தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சுந்தரி அந்த இடத்திற்கு உண்டான பட்டா தன்னிடம் உள்ளதாகவும், எனவே அந்த நிலத்தை உழுது பயிரிட டிராக்டரை அழைத்து வந்தபோது சுந்தரி தரப்பினருக்கும் கோவிந்தசுவாமி தரப்பினருக்கும் இடையே உள்ள பெண்களுக்கும் பயங்கர குடும்பிப்புடி சண்டை நடைபெற்றது. இந்த நேர கோவிந்தசுவாமி திடீரென அங்கிருந்து சென்று டிராக்டரை எடுத்து வந்து ஏர் உழவ வந்த மற்றொரு டிராக்டர் மீது அதிவேகமாக மோதினார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு உருவாகி பெரிய போர்க்களமாக மாறியது. இந்த நிலையில் சுந்தரி திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ், தேவேந்திரன், கோவிந்தசுவாமி, ஜானகி, சாந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். சேலத்தில் கல்லூரி மாணவன் புதிதாக காரை ஓட்டி பழகிய போது எதிர்பாராத விதமாக நீர்ப்பாசனம் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்திற்குட்பட்ட கத்தேரி ஊராட்சி சாமியம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மேகவர்ணன் 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் இவர் தனது தந்தையின் காரை ஓட்டி பழகுவதற்காக வீட்டின் அருகே உள்ள சாமியம்பாளையம் நீர்ப்பாசன வாய்க்கால் கரையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கார் நீர்ப்பாசன வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து கல்லூரி மாணவனை பத்திரமாக மீட்டெடுத்தனர். இதனால் கல்லூரி மாணவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் நீர்ப்பாசனம் வாய்க்காலில் இறங்கி காரை கிரேன் மூலம் மீட்டெடுக்கப்பட்ட இச்சம்பவம் அப்பகுதி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகள் பேசியும் ஆபாச வீடியோவை காண்பித்தும் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவ மாணவிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று படித்துவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு படிக்கும் சில மாணவிகள் பள்ளி முடித்துவிட்டு ஒன்றாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது கடந்த 6 மாத காலமாக 2ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகளிடம் மறைவான பகுதியில் நின்று கொண்டு சேமியா வியாபாரி ஒருவர் தொடர்ந்து ஆபாச வீடியோ காண்பித்தும் ஆபாச வார்த்தைகளால் பேசியும் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து 2ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தனது பெற்றோர்களிடம் நடந்ததை அழுது கொண்டு தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அந்த நபரை பிடித்து கயிறால் கட்டியும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனையடுத்து வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை தொடர்ந்து சில்மிஷத்தில் ஈடுபட்ட ஜார்பாத் பகுதியைச் சேர்ந்த சேமியா வியாபாரி ஹிம்ரானை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஓமலூர் அருகே அறிவியல் பூர்வ புதிய அத்லெட் ஓடு பாதை முறையினை கண்டுபிடித்து காப்புரிமை பெற்ற உடற்கல்வி ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த ஆசிசெட்டிப்பட்டி கிராம பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் புனித நிக்கோலஸ் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் ஜெய்ரோம் அந்தோணிசாமி என்பவர் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்க செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் அத்லெட் ஓடும் பாதையின் அளவுகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் துல்லியமற்ற முறையில் உள்ளதை தவிர்க்கும் பொருட்டு பல ஆண்டுகளாக முயற்சி செய்து தடகளத்திற்கென அறிவியல் பூர்வ புதிய அத்லெட் ஓடு பாதை முறையினை கண்டுபிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவரது சாதனையை பாராட்டி இவர் பணியாற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரியோ பால்ஸ், தாளாளர் அருட்தந்தை ஜோசப் பால்ராஜ் மற்றும் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருப்பத்தூர் சுட்டகுண்டா காட்டுப்பகுதியில் இளம்பெண் கொலை செய்து 9 சவரன் நகையை பறித்து சென்ற வழக்கில் 2 பேருக்கு திருப்பத்தூர் கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுட்டகுண்டா பகுதியை சேர்ந்த ரேவதி என்பவரை 2019ஆம் ஆண்டில் கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்க நகைக்காக அவருடைய சித்தப்பா மகனான செல்வராஜ் மற்றும் அவருடன் தகாத உறவில் இருந்த சித்ரா என்பவரும் ஒன்றிணைந்து துப்பட்டாவால் கழுத்தில் நெருக்கி கொலை செய்துள்ளனர். இதனை உமராபாத் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து இதன் வழக்கு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் இதன் வழக்கு விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ரேவதி மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் மாவட்ட நீதிபதி மீனா குமாரி ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்றதாக 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் மற்றும் 5,000 அபராதம் மற்றும் அபராதத்தை கட்ட தவறினால் 6 மாதம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் சாட்சிக்குரிய மீனா, ராஜேஷ், வெங்கடேசன் ஆகிய மூவருக்கும் இலவச சட்ட மையம் சார்பில் தலா 1 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சரபங்கா நதியின் குறுக்கே கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் தொடங்கும் சரபங்கா நதி ஓமலூர், தாரமங்கலம், சின்னப்பட்டி, எடப்பாடி, செட்டிப்பட்டி வழியாக அன்னமர் கோவில் அருகே மீண்டும் காவிரியில் இணைகிறது. இதனிடையே அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் சரபங்கா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலங்கள் மழைக்காலங்களில் அடிக்கடி மூழ்கி அடித்து சென்று விழுவதாகவும் இதற்கு நிலையான கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசிராமணி பேரூராட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கேசவன் தலைமையிலான நிர்வாகிகள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரியில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் குடும்பத்துடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஒத்தப்புலியை சேர்ந்தவர் அபிலா. இவர் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து சாபு, சுப்பிரமணியம், சாந்தி ஆகியோருக்கு சொந்தமான தோப்பு மற்றும் வீட்டை பராமரிப்பதற்காக பணியில் சேர்ந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கான சம்பளத்தில் பாதி சம்பளத்தை மட்டும் மாதந்தோறும் வழங்கியதாகவும் மீதமுள்ள 3 லட்சம் ரூபாயை வழங்காமல் அபிலா மற்றும் அவரது குடும்பத்தினரை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற திட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அபிலா மற்றும் அவரது குடும்பத்தினர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் அப்புறப்படுத்தியதால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி தெல்லாறு மேற்கு ஒன்றியம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூரில் தெல்லாறு மேற்கு ஒன்றிய பாமக மற்றும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் வரும் டிசம்பர் 21ஆம் நாள் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட வன்னிய சங்க தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் ரமேஷ் வெட்டால், ஊராட்சி மன்ற தலைவர் மணவாளன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஆசை தம்பி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் ஆணைக்கிணங்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய உறுப்பினராக இணைந்தனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் தாராசுரம் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் விஜய் சரவணன் முன்னிலையில் வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏத்தாப்பூர் அருகே அமைந்துள்ள மேல்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே ஏத்தாப்பூர் அபிநவம் பகுதியில் ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 480க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தேசிய பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு இப்பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதில் மாணவிகள் பழங்குடியினரின் பாரம்பரிய நடனம் ஆடினர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் ஏத்தாப்பூர் பேரூராட்சி தலைவருமான அன்பழகன் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 25ஆம் தேதி மாலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கி 26, 27 மற்றும் 28 தேதிகளில் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியில் பல நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை சீனா அறிவித்துள்ளது. இந்தியாவின் அண்டை நாடாக இருக்கும் சீனாவில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பெருந்தொற்று காரணமாக முடங்கி கிடந்த சுற்றுலாத்துறை தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. இதன்படி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் 9 நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையில்லை என சீனா அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஜப்பான், பல்கேரியா, ருமேனியா, மால்டா, குரேஷியா, மண்டிக்ரோ, வடக்கு மாசிடோனியா, எல்டோனியா, லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சீனா வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வருகிற 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் சீனாவுக்கு விசா இன்றி பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வயநாடு இடைத்தேர்தல் பிரகாசமான வெற்றி வாய்ப்புடன் பிரியங்கா காந்தி. மராட்டிய மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்ற பாஜக. சென்னை கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். தமிழக துணை முதலமைச்சர் இன்று திருச்சி பயணம். துறையூர் பேருந்து நிலையத்தில் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார் உதயநிதி. ராஜஸ்தானில் தமிழக கபடி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் டெஸ்ட் 150 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆன நிலையில் 104 ரன்களில் ஆஸ்திரேலியா அணியும் ஆல் அவுட். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சி பல நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை அறிவித்தது சீனா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.